சுஜாதாவின் சிறுகதைகள். ஓர் உத்தம தினம். வாசிப்பது சந்தீப். ஜன்னல் வழியாக ஆதவன் தலையெடுக்கும் முன்னமேயே புல் தரையில் சிறு குழந்தை தவறெழுந்து வருகிறது. கழுக்கென்று சிரிக்கிறது. அதனால் நடக்க முடியுமா என்று கவலையாக இருக்கிறது. அதற்கு பெயர் இருக்கிறது. பறந்து வந்து விளிம்பில் உட்கார்ந்துவிட்டு அறைக்குள் சிற்றடி வைத்து இறங்கி, அவளருகில் வந்து அவள் மார்பைச் சுதந்திரமாக திறந்து கொண்டு ஏங்கி ஏங்கி பால் குடிக்க, அதன் சின்ன விரல்கள் அவள் முலையை நெருட, உள்ளுக்குள் திகட்டிய சந்தோஷத்தைக் கலைக்க விருப்பமின்றி இன்னும் இன்னும் என்று ஒரு விளிம்பைத் தொட்டு ஒரு கணத்தில் சகலமும் வெடித்து புலனாகி விழித்த போது, நீங்களா என்றாள். சதீஷ் திருப்திப்பட்ட நிலையில் மல்லாந்து படுத்துக்கொண்டு புன்னகையுடன் தூக்கத்தின் இரண்டாம் பாகத்தை துவங்கினான். கஸ்தூரி தன் உடைகளை அவசரமாக சரிசெய்து கொண்டு எழுந்து ஜன்னலை திறந்து சில்லென்ற காற்றிலும் சூரிய வெளிச்சத்திலும் முகத்தை அலம்பிக் கொண்டு திரும்பி நிதானமாக கணவனை பார்த்தாள். என் கனவில் புகுந்து என் கனவை கலைக்காமல் எனக்குள் நிரம்பிய என் கணவனே, எழுந்திருங்க என்று தலையை கலைத்தாள். அவன் விழித்து அவளை பரிச்சயமே இல்லாத புதியவளைப் போல பார்த்து புன்னகைத்து, ஹேப்பி பர்த்டே தில்லு. உன்னை வாசனை பார்க்கணும், வா என்று கையை விரித்து விரல்களால் அழைத்தான். நான் மாட்டேன்பா. எனக்கு எத்தனையோ வேலை இருக்கு. ஒரு தேங்க்ஸ் முத்தம் கூட கிடையாதா? கிடையாது. டெலிபோன் ஒலிக்க, அதை படுக்கையில் இருந்தே எடுத்து ஆண்டனாவை நீட்டிக்கொண்டு ஹலோ என்று அதட்டினான். சற்று நேரத்தில் உனக்குத்தான் என்று கொடுத்தான். என்ன எழுந்துட்டியா? ஹேப்பி பர்த்டே. மஞ்சுவின் குரலை டெலிபோன் கூட அசைக்க முடியாது. தேங்க்ஸ் மஞ்சு. உனக்கு என்ன வயசுன்னு கேட்கலை. வயசு முக்கியமா என்ன? இந்த வருஷமாவது பெத்துண்டுடு. ரொம்ப தள்ளிப் போடாதே. மஞ்சு, இன்னைக்கு காலையில என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு கனா கண்டேன். அதை உனக்கு விரிவா சொல்லியே ஆகணும். எப்ப வரே? எப்ப வேணும்னாலும் வரேன். தில்லுவோட பர்த்டேக்கு வராம இருப்பேனா? உன் ஹஸ்பண்ட் என்ன பிளான் வெச்சிருக்கார்னு கேட்டுக்கோ. அவருக்கென்ன? வழக்கம்போல் ஆபீஸ் போவாரு. சதீஷ் படுக்கையிலிருந்தே, இல்லை இல்லை, நாமிருவரும் வெளியே போறோம் என்று ஜாடை காட்டினான். மஞ்சு, அவர் எங்கேயோ வெளியே போக பிளான் வெச்சிருக்கார். ஆல் தி பெஸ்ட் தில்லு. போன் பண்ணிட்டு மத்தியானம், சாயங்காலம், ராத்திரி எப்பவாவது ஒரு சமயம் வந்து உன் கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டுத்தான் போவேன். பை தில்லு. மெனி ஹேப்பி ரிட்டர்ன்ஸ். டெலிபோனை வைத்தபோது அது டிரிரிக் என்றது பறவை போல. மஞ்சுதானே? ஒழிஞ்சுதா? சே, இன்னைக்கு யாரையும் திட்டக்கூடாது. அப்படிப்பட்ட நாள் இன்னிக்கு. அவளைப் பிடித்து இழுத்து கன்னத்தை உரசி கூந்தலுக்குள் கை செலுத்தி நிமிர்த்தி, என்ன கனா? சொல்லு என்றான். கையெடுங்க, சொல்றேனு. எடுத்தாச்சு. அந்தக் கையு. அது பாட்டுக்கு அது. சொல்லு, என்ன கனா? ஜன்னல் வழியா கிருஷ்ண விக்கிரகம் மாதிரி. ஐயோ, என்ன விஷமம்? நான் சொல்ல மாட்டேன். சரி, இப்ப? இடுப்பை வளைத்து அவளை தன்னிடம் இழுத்துக் கொண்டு முகத்துக்கு முகம் ஒரு இன்ச் பண்ணிக்கொண்டு, சொல்லு என்று இழுத்தான். ஜன்னல் வழியா தங்கக் கலர் குழந்தை வந்து அப்படியே மேல படிஞ்சு உடம்பெல்லாம் முலாம் பூசினாப்ல குளுகுளுன்னு ஊறது. மை டியர் தில்லு. அது குழந்தை இல்லை நானு. வி ஹேடு செக்ஸ் டு சே. உங்களைப் போல எல்லாத்தையும் போட்டு உடைக்கிற ஆசாமி கிடையாது. இடுப்பின் உடைகளை தளர்த்தத் துவங்கவே, விஷயம் கவலைக்கிடமாகும் என்று கஸ்தூரி நழுவி எழுந்து பாத்ரூமுக்குச் சென்றாள். பல் தேய்த்து முகத்தில் தண்ணீர் தெளித்துக் கொள்ளும் போதும் உற்சாகம் மிச்சமிருந்தது. ஜன்னலை திறக்க வானம் மேகங்களற்றுவின் போட்டு அலம்பினார் போல இருந்தது. கொன்றை மரத்தில் அந்த மாம்பழக் குருவியை பார்த்தாள். அவள் பிறந்த தினத்துக்கென்றே தனிப்பட்ட விஜயம் போல் தங்கத் தலையை வைத்துக்கொண்டு ஸ்ரீயோ ஸ்ரீயோ என்று தேவதூதனைப் போல கூப்பிட வந்திருக்கிறது. நடுவே தெளிவாக அந்த குருவி அவளை தில்லு என்று பெயர் சொல்லி அழைத்ததே கஸ்தூரி எல்லா கோயில்களிலும் சத்தியம் பண்ணுவாள். நிச்சயம் இன்றைக்கு பிறந்த தினம்தான். எனக்கு மட்டுமில்லை, எனக்குள் உத்தரவாதமாக புகுந்திருக்கும் அதற்கும்தான். சத்தீசுக்கு காபி போட்டுக்கொண்டு போர்வையை விலக்கி
அவன் தலையை கலைத்து, எழுந்திருங்க, ஆபீஸ் போக வேண்டாம் என்று கேட்டாள். இன்னிக்கு ஆபீஸ் லீவு. உனக்கு பிறந்த நாள் இல்லையா? நாள் முழுக்க வீட்லயா இருக்கப் போறீங்க? வீட்ல இருக்கலாம். வெளியவும் போகலாம். அல்லது ஏயுசி போட்டுட்டு கட்டிண்டு படுத்துறலாம். இன்னிக்கு ராணி நீதான் கோயிலுக்கு போயாகணும். பிரேக்ஃபாஸ்டுக்கு எமுட்டியார். போகலாமா? முதல்ல கோயில். அப்புறம்தான் பாக்கியெல்லாம். ஜெயநகர் போய் அம்மாவையும் சரண்யாவையும் பார்த்துட்டு வந்தே ஆகணும். சாயங்கால ஃப்ளைட்ல பம்பாய் போறதுக்குள்ளே முடிச்சிடணும். பாம்பே போறீங்களா? சொல்லவே இல்லையே. போர்டு மீட்டிங். நாளன்னைக்கு மார்னிங் ஃப்ளைட்ல திரும்பி வந்துடுவேன். புதுசாக கார், லாரி வாங்கினவர்கள் எல்லாம் பள்ளத்து பிள்ளையாருக்கு முன் வரிசையாக தத்தம் வாகனங்களை நிறுத்தியிருந்தார்கள். மல்லிகையும் அகர்பத்தியும் பட்டுப் புடவையும் இளங்காலையும் விபூதியும் கலந்து ஆரோக்கியமாக வாசனை அடித்தது. சதீஷ் பாசாங்கோடு மனைவியை கவனித்துக் கொண்டு இருந்தான். கஸ்தூரி வேண்டிக் கொண்டாள். கடவுளே, ஏன் இத்தனை உத்தமமான தினம்? இந்தாம்மா புஷ்பம் என்று ஒரு சிறுவன் பழிச்சென்று திருநீரும் இந்த வயசுக்கு வேஷ்டியுமாக வந்து கொடுத்து சிரித்தான். பிளாட்பாரத்தில் நடக்கையில் எல்லாமே நல்லபடியாக இருக்கு. காலங்கார்த்தால அந்த கனா, அந்த குருவி என்னை பேர் சொல்லிக் கூப்பிட்டது. இந்த அழகான பையன் என்று கூறினாள். தபாரு, இன்னை முழுக்கவே இப்படித்தான் சொல்லிண்டிருக்கப் போறியா? மஞ்சள், குருவி, கிருஷ்ண விக்கிரகம், விநாயகர் பிரத்தியக்ஷம், இப்படி. நிச்சயம் எனக்கு இன்னிக்கு என்னமோ ஆயிருக்கு. உடம்பு பூரா பதறது. மாருதியில் ஏறிக்கொள்ள, தில்லு, உலகத்திலேயே ரொம்ப சுலபமான விஷயம் எது தெரியுமா என்று கேட்டான். தெரியும், சொல்ல வேண்டாம். யூ வாண்ட் டிசைல்டு இல்லையா? வேணும்னா சந்தேகத்துக்கு சாம்பாரா வீட்டுக்குப் போய் இன்னுமொரு முறை ஊர்ஜிதம் பண்ணிரலாமா? சே, புத்தி போறதே. ஜெயநகரில் மணி பொத்தானை அழுத்திய போது சதீஷ், இதோ பாரு. அரை மணி, அதுக்கு மேல் அரட்டை கிடையாது என்று கிசுகிசுத்தான். கதவு திறக்க, ஹலோ கர்னல். அப்பாவை தாரணியின் குழந்தைகள் உள்பட எல்லோரும் கர்னல் என்றுதான் கூப்பிடுவார்கள். கஸ்தூரியை பார்த்ததும் கட்டிக்கொண்டு உச்சியில் முத்தம் கொடுத்து, ஓமை ஸ்வீட் தில்லு, ஹேப்பி பர்த்டே என்றார். தேங்க்யூ கர்னல்ஹு. இங்கிலீஷ் தேதிப்படி 11 செப்டம்பர், இன்னைக்கு உனக்கு 25. நீ பிறந்தப்ப விஜயவாடாடூர் போயிருந்தேன். கிருஷ்ணா ரிவர்ல வெள்ளம் அதிகமாயி ரயில் எல்லாம் குளோஸ் பண்ணிட்டான். டக்கோடா அப்ளைட்டை பிடிச்சு காலங்கார்த்தால வந்துட்டேன். தில்லு டியர். பெரியாழ்வார் பாசுரம் சொல்லின்ட்டிருக்கியா? தவறாமா? தினம் பெரியாழ்வாருக்காகத்தானே நான் எழுந்திருக்கிறேன் என்றான் சதீஷ். தட்சுமை கேள். சின்ன வயசிலேயே 4000 ஒப்பிப்பா. மாப்பிள்ளை, இவ முழுப்பேர் கஸ்தூரி திலக்கா. நாங்க எல்லோரும் தில்லுன்னுதான் கூப்பிடுவோம். கஸ்தூரின்னு பேர் எப்படி வந்ததுன்னு தெரியுமா? கர்னல் இதை என்கிட்டேயே 30 தடவை சொல்லியாச்சு என்றான் சதீஷ். கஸ்தூரி, கணவனை முறைக்க. அவன் கடிகாரத்தை சுட்டிக் காட்டினான். வர்றோம் கர்னல் என்றான். சேச்சே, லஞ்ச் சாப்பிட்டுட்டுதான் போறீங்க. தேர் கோஸ் மை எமுட்டி ஆறு. அம்மா, நீங்க சும்மாருங்கோ. அவ வேற ஏதாவது பிளான் போட்டு வச்சிருப்பா என்று இடைமறித்தாள். அம்மா தனியாக கூப்பிட்டு, இன்னும் குளிக்கிறியா என்றாள். ஆமா மாயு. எல்லாம் போரும். அப்புறம் நாளாயிருந்துன்னா பிற்காலத்தில் வளர்க்கிறது கஷ்டம். இந்த புரட்டாசிக்கு 25 முடிஞ்சுறது உனக்கு. அப்பா வந்து, தில்லு, மாப்பிள்ளை டூர் போறாராமே. இங்கே வந்து இரேன் என்றார். இல்லைப்பா, ராத்திரி துணைக்கு வேலைக்கார பொண்ணு வரும். செக்யூரிட்டி இருக்கு. செளக்கிதார் இருக்கானு. எங்காத்திலெல்லாம் வந்து படுத்துப்பியா, ரிச் கேரளு. அப்படி இல்லைப்பா. இவர் இல்லாத போதுதான் வீட்டை உழைக்க முடியும். முக்கிய காரணம் அதில்லை. தனியாக வீடியோ பார்க்க வேண்டும் என்று தில்லு தீர்மானித்து விட்டாள். ரேஸ் கோர்ஸ் வழியாக ஆபீஸுக்கு வந்து 15 நிமிஷம் என்று சொல்லிவிட்டுச் சென்றான். பேண்ட் வாத்தியமும் பொய்க்கால் குதிரையுமாக கணேசா ஊர்வலம் ஏரியில் முங்குவதற்காக டெம்போவில் சென்று கொண்டு இருக்க, பொய்க்கால் குதிரைக்காரன் கூலிங் கிளாஸும் பொய்த்தாடியும் ஜிகினா ஜிப்பாவுமாக அவளை பார்த்து சிரித்துவிட்டு போனான்.
சதீஷ் திரும்பி வந்து, முக்கியமா 3 ஃபைல் பார்த்துட்டேன். ஏர் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுத்து. சாயங்காலம் வரை நாம ஃப்ரீதான். எங்கே போகணும் சொல்லு, என்றான். எங்கேயாவது. சரி, லெட்ஸ் கோ டு எங்கேயாவது. சோஃபியா கான்வென்ட்டின் ஆரோக்கியமான ஹன்களும் கூட்டம் கூட்டமாக சட்டை அணிந்த 1000 உற்சாகப் பெண்களும். நீச்சல் குளத்தில் உன்னதமாக குதித்த ஒரே இளைஞன். மரத்தடியில் டிராஃபிக் சந்தடியில் படுத்துத் தூங்கிக் கொண்டு இருந்த உழைப்பாளி. கீரை விற்றுக் கொண்டு இருந்த கருப்புப் பெண்ணின் அருகில் சாக்கின் மேல் தூங்கிக் கொண்டிருந்த தேவதை குழந்தையின் அரைஞானில் முடிந்திருந்த தாயத்து. இந்த சுசுகியில் ஒரே மாதிரி ஜீன்ஸ் அணிந்து பையனும் பெண்ணும் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறார்கள். என்னைப் போல. என்னைப் போல. ஏன் இந்த திகட்டும் சந்தோஷம்? வின்சர் மேனரில் ஐஸ்கிரீம் புடிங் வகைகளிலேயே 10 தினசு சாப்பிட்டாள். பெங்காலி போலிருந்த இளைஞன் சிந்தசேசர் டிரம் அடிக்க மைக்கை முழுங்குகிற மாதிரி வைத்துக்கொண்டு ஸ்டீவி வாண்டர் பாடினான். மிக அழகான ஒரு வெயிட்டர் இளைஞன் அவளருகில் பூச்செண்டு கொண்டு வந்து, மேடம், ஹேப்பி பர்த்டே என்றான். ஆச்சரியப்பட்டு சதீஷை பார்க்க அவன் மனோகரமாக கண்ணடித்தான். அந்த மலர் கொத்து செலஃபன் தைவில் புதுசு கலையாமல் அவளை அணைத்துக் கொண்டது. பக்கத்து டேபிள் குண்டு குழந்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருந்தது. இவள் வா என்று அழைத்ததும் ஓடி வந்துவிட்டது. பிங்கு பேட்டே இதர் ஆவோ. லேஸ் மேக்கர் போக வேண்டாம் என்று கப்பன் பார்க்கில் கொஞ்ச நேரம் லைப்ரரியில் உலவிவிட்டு ஒரு கவிதை தொகுப்புடன் வெளியே வந்து மண்டபத்தின் அருகில் மர அடர்த்தியின் கரும் பச்சை நிழலில் ஒரு பெஞ்ச் காலியாக இருக்க அதில் அவள் உட்கார்ந்து கொள்ள அவள் மடிமேல் தலை வைத்து, ஜென்னி கிஸ்ட் மீ படிக்கட்டுமா? படிங்கோ. ஜென்னி என்னை முத்தமிட்டாள். சட்டென்று நாற்காலியிலிருந்து எழுந்து வந்து, காலம் என்னும் கள்ளனே, உன் பட்டியலில் எத்தனையோ இனிய விஷயங்களை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறாயே, இதையும் சேர்த்துக்கொள். நான் களைத்திருக்கிறேன் என்று சொல். நான் சோகமாக இருக்கிறேன் என்று சொல். ஏழை என்று சொல். உடல் நலமில்லை என்று சொல். வயசாகிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல். ஆனால் ஜென்னி என்னை முத்தமிட்டாள் என்பதையும் சொல். பிற்பகலின் அமைதியில் தூரத்தில் நகரத்தின் சந்தடி கேட்க மடிமேல் கணவனை அமைதியாக அழுத்திக் கொண்டு அவன் முகத்தையே 1 மணி நேரம் பார்த்துக் கொண்டு இருந்தாள். நிச்சயம் இன்றைக்குத்தான் நிகழ்ந்திருக்கிறது. 2 நாளுக்காக மெத்தென்ற பெட்டியில் அவன் சூட், வெள்ளை வெளிர் சட்டைகள், அவன் மாத்திரைகள், ஷேவிங் சாதனங்கள், ஆஃப்டர் ஷேவ் லோஷன், தங்க விளிம்பிட்ட சீப்பு, ஆண் பிள்ளை கர்ச்சி, அவன் ஃபைல்கள் எல்லாவற்றையும் அடுக்கி வைக்கையில் குறும்பாக தன்னுடைய பிரா ஒன்றையும் இடையில் செருகி மூடினாள். பம்பாய் ஃப்ரைட் 8:30க்குத்தான் கிளம்பும் என்றார்கள். பேப்பர் கப்பில் சதீஷுடன் காபி சாப்பிட்டுவிட்டு இருவரும் புத்தகம் பார்த்தார்கள். ஏர்போர்ட் ஜனங்களை வேடிக்கை பார்த்தார்கள். குல்லாயும் தொப்பியும் குங்குமமும் இடது பக்கம் சாரியும் அரசியலும் சூட்டும் கோட்டும் வெற்றியும் சவரம் செய்த பச்சை முகங்களும் நாசுக்கான அழுகைகளும். நான் களைத்திருக்கிறேன் என்று சொல். ஏழை என்று சொல். உடல் நலமில்லை என்று சொல். வயசாகிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல். சதீஷ் என்னை முத்தமிட்டான் என்பதையும் சொல். செக்யூரிட்டி கேட்டில் நுழையுமுன் சதீஷ் திரும்பிக் காற்றில் கேசி என்று வரைந்து காட்ட அதன் அந்தரங்க அர்த்தம் அவள் கன்னங்களில் இரத்தம் பாய கண்ணாடிக்குப் பின்னாலிருந்து சின்னதாக 4 விரல் டாட்டா காட்டிவிட்டு மறைந்தான். மாருதியை பேஸ்மெண்டில் நிறுத்திவிட்டு கதவை தன் சாவியால் திறந்து உள்ளே வந்து உடை மாற்றி படுக்கையறைக்குச் சென்று பசியின்றி ஒரு சாண்ட்விச் தயாரித்து விசியாரை இணைத்து கல்யாண கேசட்டை நுழைத்து ரிமோட் கண்ட்ரோலை எடுத்து 3 தலையணைகள் அமைத்து விளக்கை தணித்துவிட்டு பிளே பொத்தானை அழுத்தினாள். எதிரே டெலிவிஷன் திரையில் மறுபடி சதீஷை கல்யாணம் செய்து கொள்ள ஆரம்பித்தாள். சதீஷ் சின்னப்பையன் போல கன்னத்தில் மை, நெற்றியில் அலையும் தலைமயிர், மஞ்சள் சரிகை வேட்டியில் பஞ்சகச்சம், அசளகரியத்தில் வாத்தியாரை கனவு கண்களுடன் பார்த்துக் கொண்டே அவ்வப்போது சாஸ்திரத்துக்கு மந்திரம் சொல்ல கண்கள் மையிட்ட கண்கள் அலைய சதீஷ் எவ்வளவு அழகாக இருக்கிறான். நெற்றியில் அம்மா அவனுக்கு பொட்டு இடுகிறாள். அத்தை, சித்தி, தாரணி, பேபி அம்மா எல்லாரும் மஞ்சள் நீரை இறைத்துக் கொண்டே சுற்றிச் சுற்றி வருகிறார்கள். கால் அலம்பிப்பாய் மேல் வைக்கிறார்கள். சதீஷ் கட்டை விரலை பிடித்து படிப்படியாக சம்பந்தாசம்பந்தமில்லாமல் பேசுகிறான்.
என்னைவிட சதீஷ்தான் நெர்வஸ். கர்னலின் மடியில் உட்கார்ந்திருக்க என்னை நெற்றியில் எங்கோ பார்க்கிறான். தாலி கட்டிய பின் அம்மாவின் கண்களில் கண்ணீர். எல்லோருமே கட்டிப்பிடித்துக் கொண்டு, கை குலுக்கிக் கொண்டு, இது என்ன புது வழக்கம்? ரிசப்ஷனில் ஜெயராமன் கச்சேரியில் சிமெண்ட் கலர் சூட்டு போட்டு நிற்க, மத்தியானத்திலிருந்து பியூட்டிஷியன் எனக்கு செய்த அலங்காரம் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏதோ விக்ரமாதித்தன் பதுமை மாதிரி, அலுங்காமல் ஆயில் மேக்கப் என்று எண்ணெய் வழிந்து கொண்டு. வீடியோ முடிந்து கேற்றல் வந்த பின்னும் சற்று நேரம் திரையையே பார்த்துக் கொண்டு இருந்தாள். பின் அழைத்தாள். அன்புள்ள கடவுளே, நான் உனக்கு எப்படி இந்த மகத்தான, உத்தமமான தினத்துக்கு வந்தனம் சொல்ல வேண்டும்? ஏன் இத்தனை சந்தோஷம்? ஏன் இத்தனை வெளிச்சம்? ஏன் இத்தனை உற்சாகம்? ஏன் இப்படி ஒரு ஸ்படிக சுத்தமான தினம்? தயவு செய்து இதற்கு மேல் சந்தோஷம் தராதே. தாங்காதே. எனக்கு இது போதும். இது போதும். கஸ்தூரி தூங்கிப் போய் 10 நிமிஷத்தில் டெலிபோன் ஒலித்தது. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.